ஹலோ கைஸ், சொல்லுங்க இன்னும் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 16. அதான் கைஸ் பார்க்க போகிறோம். பேசாமல் சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். இந்த சாப்டரில் வந்து நம்ம அலிஸ் தான் வந்து அவளை அந்த குயினை வந்து பலார்னு ஒரு போடுறதோட இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். அதை வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த சர்வன்ட்ஸ் மெய்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஷாக்காகிறாங்க. அப்படி ஷாக்கானதுக்கப்புறம் எல்லோரும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க காட்ஸ், இங்கே என்ன வேடிக்கையாக பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குயின் வந்துட்டு நீ ஏன் வந்து இந்த மாதிரி என்னை அடித்த, உனக்கு என்ன தைரியம், நீ எப்படி வந்து என்னை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன தைரியத்தில் வந்து என்னோடய தம்பி வந்து இந்த மாதிரி அசாசினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அலிஸ் கேட்க, அதுக்கு இந்த குயின் வந்துட்டு என்னது நான் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணேன், உனக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அலிஸ் இருந்துட்டு ஏன் ப்ரூஃப் இல்லை, நீ வந்து இப்படி பதட்டமாக கேட்கறதுலே தெரியுது, இதுவே வந்து ஒரு பெரிய ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து உனக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறக்கு அனுப்பிச்சி வைக்க, அலிஸ் இருந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அடித்து மயங்கி வச்சுருவா. ஏன்னா அலிஸ் கட்டிருக்கிறது வந்து ஒரு வாட்டர் எலமெண்ட்டு, அந்த பேசிக் லெவலில் அதை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் அந்த நைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சிடுவா. அடித்ததுக்கப்புறம் இவர் இருந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவருக்கு எப்படி இந்தளவுக்கு பவர் இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த நைட்ஸையே டேக் டவுன் பண்ணிட்டாளா அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்க. அந்த அலிஸ் இருந்துட்டு நான் இப்போயே இதை டியூக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், உன்னை பற்றி எல்லா விஷயமே இப்போ டியூக்கு வந்து தெரிய போகுது, உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த குயின் வந்துட்டு உனக்கு இன்னும் டியூக்கை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, அவன் வந்து இந்த மாதிரி ஆஸ்களை தவிர்த்து மற்ற எந்த சைல்டு மேலேயும் வந்து அவ்வளோ வந்து ஈடுபாடு காட்ட மாட்டான், நீ சொல்கிறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனம் கட்டாயி இந்த மாதிரி அலிஸ் போய் அந்த டியூக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான் இந்த மாதிரிலாம். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த டியூக் இருந்துட்டு எனக்கு இது ஏற்கனவே தெரியும், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த அலிஸ் இருந்துட்டு நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து உங்களோட சைல்டு வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டால் வந்து அது உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த கிங் இருந்துட்டு அவனை யாரையும் அதாவது அந்த கெயினை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருனாலையும் வந்து கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அலிஸ் இருந்துட்டு ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நைட்டு மட்டும் இல்லைன்னா வந்து எப்படி கெயின் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சமாளித்து உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் இருந்துட்டு நீ கெயினை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ என்ன நினச்சிட்ருக்க, அந்த நைட்டு தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா நைட்டையும் வந்து ஃபைட் பண்ணி கெயினை காப்பாற்றினா நினச்சிட்ருக்கியா, உனக்கு இன்னும் தமிழ் பற்றி எதுவுமே தெரியாது, அந்த எல்லா நைட்ஸும் சேர்ந்தாலும் கூட அவனை வந்து டேக் டவுன் பண்ண முடியாது, சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்க, இந்த அலிஸ் வந்துட்டு இது என்னப்பா அப்படின்னு கேட்க, இது வந்து இம்பீரியல் பிளேஸில் வந்து ஒரு பேன்கட் நடந்துகிட்ருக்கு, அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து நீ என்னால் வந்து போக முடியாது, நீ வந்து அதை போய் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் இந்த ஆலிஸ் வந்துட்டு அவளை வந்து வெளியில் நடந்து வந்துட்டுருப்பா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்ன இந்த மாதிரி அப்பா இப்படி சொல்கிறாரு, அவனுக்கு வெறும் 13 வயசு தான் ஆச்சு, இதனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்தி வருவா. வந்ததுக்கப்புறம் எங்ஸ்டிங் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஸ் பார்த்துட்டு சிசிலியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிலியா வந்து அந்த ஆலிஸை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் வந்து எனக்கு ஒரு லெட்டரும் கூட அனுப்பலை, நான் வந்து உங்களை நினச்சி எவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ சொல்கிறாங்க அந்த சிசிலியாங்கிற வந்து ஆலிஸோட பர்சனல் மெய்டு, டீச்சர், எல்லாமே ஃப்ரெண்டு எல்லாமே தான். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த இம்பீரியல் பிளேஸில் நடக்கிற அந்த பேன்கட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லி இப்போ எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்காங்க, அது செலிப்ரேஷன். இப்போ சீனாங்க கட்டாயி ஹீரோ கிடத்தா போகுது. ஹீரோ வந்து இந்த மாதிரி குதிரை வண்டியில் வந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து அங்கே நான் அந்த பாப்பாவும் அங்கே தான் இருப்பாள். அப்போ அந்த பாப்பா வந்து இப்போ பாப்பாவாக இருக்க மாட்டா, அவள் வந்து அவளோட பாடி வந்து ஃபுல்லாக ஒரு அடல்ட்டு மாதிரி வந்து பெருசாயிரும். ஹீரோ வந்து இதுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வளர்ச்சி ஆகிட்டா, இப்போ என்னை விட என்ற ஹைட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த பாப்பா தான் வெளியிலலாம் அந்த மான் போகிறத பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்களாப்பா மான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போகிற ஒரு இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடம், அதனால் நீ உன்னோட வாழை இதெல்லாம் ஹைடு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஹைடு பண்ணிடுது. ஹீரோ பார்த்துட்டு இது என்ன இன்விசிபிள் ஆயிடுச்சு, ஏதோ பரவாயில்ல இப்படி இருந்தால் வந்து பெரிய பிரச்சனை வந்து கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி நிற்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன விஷயம் பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேண்டிட்ஸ் வந்து இருக்காங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அந்த பூச்சியை சீக்கிரமாக கொன்னுடு, நம்ம இந்த மாதிரி இம்பீரியல் பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி பிரெயின் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தெளிவான், அசால்ட்டாக போட்டு தெளிவான். அப்படி போட்டு தெளினதுக்கப்புறம் வந்துட்டு, நான் முன்னே இருந்த வீக்லிங் பிரெயின் கிடையாதுடா, நான் இப்போ பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தெளிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு என்ன பிரெயின் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முடிஞ்சது எங்கள் மாஸ்டர் இதை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடி குதிரையை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ எல்லாருமே கிளம்பி இம்பீரியல் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கிட்ட தான் போகுது. ப்ரொஃபஸர் இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கெயினுக்கு ஒரு மிஷின் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அங்கே வந்து இந்த பரதேசி இருக்கான், இவனை வந்து போட்டு தள்ளணும், இவன் வந்து அந்த கரண்ட் எம்ப்ரஸ் இருக்கல கசாண்ட்ரா, அவளோட யங்கர் பிரதர் தான் இவனை போட்டு தள்ளுறதும் ஒரு மிஷினாக வந்து கைனுக்கு நான் கொடுத்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கூட இருக்க இன்னொருத்தி வந்துட்டு, ஆனால் நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விஷயம் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் சரியான ஒரு உமனைசர், இவன் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி, ரேபிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ணாத இல்லீகல் வேலையே இல்லை. அவனோட இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து, அவன் எந்த ஒரு ஃபேமிலி, எந்த ஒரு குடும்பத்தினால் வந்து நோபலை வந்து அப்போசிஸ் பண்ண முடியாதோ அவங்களால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அழகான ஃபீமேல் யாராவது இவன் கண்ணு வச்சிட்டான்னு வையேன், அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட பவரை வந்து காமிச்சு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பரதேசி இவன் வந்து என்னோடய ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது சீனங்கட்டை, அதாவது சீன் அங்கேயே தான் கேசிருக்கோம். அப்போ வந்து அவள் இன்னொரு பேப்பரையும் வந்து பார்ப்போம். இந்த பேப்பர் பார்த்தோன்னே வந்து அவள் ஷாக் ஆயிடுவா. ஏன்னா இவளும் வந்து இந்த செலிப்ரேஷன் அட்டன் பண்ணுறாள், இவ பேரை வந்து லூனா ரெயின் ரேவியர் அப்படின்ட்டு வரும். இவன் வந்து ஒரு ஜீனியஸ். இவன் வந்து அந்த கிராம் எம்பையரில் இருக்கிற மேஜ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டோட டாட்டர் தான், அதாவது கிராண்ட் டாட்டர் தான் இவ. எல்லாத்தினாலுமே வந்து ஒரு எலமெண்டல் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஹீரோனால் பார்த்திங்கன்னா டார்க் எலமெண்ட்டை தான் யூஸ் பண்ண முடியும், அந்த டீனால் வந்து ஹோலி அந்த எலமெண்ட் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஹீரோவோட சிஸ்டர் அலிஸ் இருக்காள், அவள் வந்து வாட்டர் எலமெண்ட், அந்த மாதிரி எலமெண்டரில் வந்து ஒரே ஒரு எலமெண்டர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இவளுக்கு அப்படி கிடையாது. இவனால் வந்து மேக்ஸிமம் எல்லா எலமெண்ட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஃபுல் பொட்டன்சிக்கு யூஸ் பண்ண முடியும், ஒரு 20% தான் யூஸ் பண்ண முடியும். இவன் வேறு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி அந்த கிரேசியான அந்த பிரசிடெண்ட் என்ன ட்ரை பண்ண நினைக்கிறான்னு தெரில, இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறான், என்ன நடக்க போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சீனங்கட்டை, ஹீரோ, பிரைன் எல்லாருமே வந்து அந்த இம்பீரியல் பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. அந்த கிங்டத்துக்கு வந்தோடனே வந்துட்டு அந்த நேனா போய் சுற்றி வாக்கில் எல்லாம் புதுசாக இருக்குது இவளுக்கு, இந்த மக்கள் நடமாட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அங்கே வர ஒரு பர்சன் மேலே போய் மோதினோடனே வந்துட்டு கண்ணை எங்கே வச்சு போகிற அப்படின்னு அவன் கேட்கும்போது, ஓ என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளோட அழகில் மயங்கிட்டு, ஓ பரவாயில்ல பாப்பா, நான் வந்து இது பெருசாக நினச்சிக்கல, நீ வந்து பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேனா வந்துட்டு, பாப்பா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோன்ட்டு கைண்டாலாம் நடந்துக்கல, நீ அவங்ககிட்ட இருந்து தள்ளிப்போன்னு சொல்லி ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பிரைன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், எங்கள் மாஸ்டர் அங்கே பாருங்கள் நேனாவோட கண் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறா நேனாவோட கண் வந்து இந்த ட்ராகனிக் ஃபார்முக்கு வந்து மாறிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இந்த ட்ராகன் ஹியூமன் வந்து அந்த ஆராவை வந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்துட்டு என்ன இவ இந்த மாதிரி எமிட் பண்ணிகிட்டு இருக்கா, இது பெரிய பிரச்சனையாக போயின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு அப்பா இந்த மாதிரி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கா, அதான் பசிக்குதுன்னு சொல்கிறாள், சீக்கிரமாக இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதோ சட்டு புட்டுன்னு அவளை கூட்டிகிட்டு போய் சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பிரைன் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீமேல் வரா. அவள் யாருன்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா, நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி கெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் தான் கெயின், நீ யார், நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய பேர் வந்து லூனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு லூனாவா, இந்த பேர் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே, யாராக இருக்கும் இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவள் ஹீரோ பக்கத்தடி உட்காந்துட்டு இருக்க, ஏய் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ வந்து என் பக்கத்தடி வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட நைட் அப்புறம் இந்த மாதிரி மெய்டு கூட வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா, அப்போ உங்களை பற்றி இருக்கிற ரூமர்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்கு தான், நீங்கள் ரொம்ப கைண்ட்னஸாக இருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு இவன் ஏன் திடீர்னு என் நஞ்ச நக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா,
சரி நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன், நான் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷனில் மீட் பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் அகாடமிலேருந்து திடீர்னு இந்த இம்பீரியல் பிளேஸை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அது ஒன்று தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ இவளுக்கும் வந்து இன்விடேஷன் வந்திருக்கு, அப்போ இவள் கண்டிப்பாக நோபலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகும்போது, என்னோடய பேரை வந்து மறந்துடாதீங்க, என்னோடய முழு பேர் வந்து லூனா ரெயின் ரேவியர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து கரெக்டாக தோணும், இவ அந்த அந்த மேஜ் அசோசியேஷனோட கரண்ட் பிரசிடெண்ட்டோட கிராண்ட் டாட்டர் தான் இவளை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் இவள் பாடி வந்து அந்தளவுக்கு வந்து எல்லா எலமெண்ட்டையும் இவ யூஸ் பண்ணாலும் கூட அதை வந்து ஃபுல் பொட்டன்சிக்கு யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இவளோட பாடி வந்து ஒரு அந்தளவுக்கு இம்பேக்டை தாங்க முடியாத நிலைமைக்கு வந்து இப்போ போகுது, இன்னும் சில வருஷங்களில் வந்து இவள் இறந்துருவா, அது வந்து அந்த மெயின் ரீசனே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால தான் வந்து இவ இறக்கவே போகிறா, ஆனால் இவ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஏன் பேசுகிறா, நான் இந்த மாதிரி என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து யார்கிட்டையெல்லாம் போய் பேச வேண்டாம்னாச்சுன்னா இப்போ அவங்களாம் வலுக்கட்டாயமாக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி அரின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்டு இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காமனர்கிட்ட கேட்க, அது வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது பிரின்ஸ், இதுவே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து இன்னும் நிறைய அணத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏற்கனவே நிறைய அணத்தை போட்டு பார்த்துட்ருக்கீங்க, ஆளை விட்றா சாமி என்னால் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்க, அந்த இடத்துல வந்து ஒரு மெய்டு வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் வந்து பிரின்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது என் பிரதர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நெக்லஸ், அப்படி நெக்லஸ் பார்த்தோன்னே இந்த காமனர் இருந்துட்டு ஓ குயின், அதாவது அவளை வந்து பிரின்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த நெக்லஸ் அப்புறம் இந்த ட்ரெஸ் இது ரெண்டத்தையும் இந்த மாதிரி யங் மாஸ்டர் பார்த்தாருன்னா உங்கள் அழகில் மயங்கி உளுந்துருவார் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்க, நீ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்ட எல்லாருமே வந்து இப்போது செலிப்ரேஷன் அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து அந்த கிங்டத்துக்குள்ளே போயிடுறாங்க, அப்படி போனோன்னே இருந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நோபல்ஸ், அப்படி நோபல்ஸ் இருக்கும்போது வந்துட்டு இந்த ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அந்த டைகோ வந்துருவான், டைகோ நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைகோ வந்துட்டு ஆமாம் எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏன் டைகோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து ஆஸ்கல் வந்து என்னை இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கேருந்து போக சொன்னான், என்ன ரீசன்னு தெரில, ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இறக்க போகிறாங்க, இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து இங்கே ஒரு ரத்த ஆறு ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அப்படின்னா அந்த பாஸ்ட் லைஃப்பில் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கான காரணம் அந்த பரதேசி தானா, இந்த விஷயத்தில் தான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து இறந்து போனான், நான் இந்த தடவை எல்லாத்தையும் மாற்றுண்ட ஆஸ்கல் உனக்கு இருக்குதுடா பாடுன்னு சொல்லி ஹீரோ அங்கே வெறியாகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து ஆலிஸும் வந்து அங்கே தான் இருப்பாள், அப்படி அங்கே ஆலிஸ் இருக்கும்போது வந்து அங்கே ப்ரொஃபஸர் இருந்துட்டு ஓ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இங்கே சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃபியான்ஸே வந்து ஓ 2 ஃப்ளாரும் இங்கே தான் இருக்கா, என்னோடய கண்கள் வந்து நீங்கள் பூக்கள்னு தப்பாக நினச்சிருச்சு, நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவன் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, இவர் இருந்துட்டு இவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது சீனங்கட்டாயி ஹீரோ வந்து அந்த செலிப்ரேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கும், ஆனால் ஹீரோ வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரெயின் கிட்ட போயிட்டு பிரெயின் நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் யங் மாஸ்டர் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கீழே இங்கே டார்க்னஸ் சம்மந்தமான ஒரு இடம் இருக்கும், எப்படி இருந்தாலும் இந்த கோட்டைகளில் வந்து இருக்கிறது தானே, எப்படி இருந்தாலும் நீ கீழே போனேன்னா அங்கே ஏதாவது ஃபிஷியாக உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, யங் மாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் யாரோ வந்து உங்களை ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவ தானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் இதை பார்த்துக்கிறேன் யங் மாஸ்டர் சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ண போக, இல்லை விடு பிரெயின் அவளை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ சீனங்கட்டை ஒருத்தன் வந்து அந்த குகை மாதிரி இருக்கும் அந்த கோட்டுக்கு அந்த இது இருக்குங்கள கைஸ், அந்த கோட்டைக்குள்ளே வந்து கீழே பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு வழி போகுது, அங்கே வந்து இவன் ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பான், போயிட்டு இருக்கும்போது நேரம் வந்து நெருங்கிருச்சு, எல்லோரும் எந்திரிங்க என்னோடய அன்பான நண்பர்களே நான் சொல்ல, அங்கே எல்லாருமே வந்து ஒரு டிமானிக் கிரீச்சர்ஸ் மாதிரி அங்கே கிளம்ப, இதோடையே அந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்ல வரைக்கும் பை கைஸ்.